தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஆட்சி முதல், கலைஞர் ஆட்சி முதல் மற்றும் தற்பொழுது முன்னாள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சி முதல்ல இருந்து விசாரணைக்குன்னு சொல்லி காவல் நிலையத்திற்கு கூட்டிட்டு போற பொதுமக்கள் இறந்து போற சம்பவம் தான் அடிக்கடிக்க நடந்துகிட்டு இருக்கு. முன்னாள் சாத்தன்குள சம்பவம் மிகப்பெரிய ஒரு கொடுமையான செயல், மிகப்பெரிய அக்கிரமம். காவல்துறை செஞ்சது கேவலமான செயல், பைத்தியக்கார முட்டாள்தனமான வேலை. இதெல்லாம் இல்ல கூட்டஞ்சத்துக்குனா தான் அந்த திமிர் வருது. சிங்கிளா ஒத்த ஆளா யாரும் போறதில்ல. அந்த யூனிஃபார்ம்ன்ற ஒரு அங்கீகாரம் தான் உங்களை ஆம்பளையா நிர்ணயிக்குது. காவல்துறைக்கு ஒரு ஆண்மையை நிர்ணயிக்குது. ஒரு தாய்மை குணம் இருக்கணும் காவல்துறைக்கு, ஒரு அன்பு இருக்கணும், ஒரு பண்பு இருக்கணும். இன்னைக்கு திருப்போண பகுதியில் பத்திரகாளி அம்மன் கோவிலில் யாரோ ஒரு பக்தர், அவங்க எப்படின்னு போவோம் மேட்டுக்கு வரட்டுங்களா, தலைமைச் செயலகத்தில் ஒரு முக்கியமான ஒரு அதிகாரியுடைய சொந்த உறவுக்காரன அந்த பெண் பக்தரா அந்த கோவிலுக்கு வராங்க. அந்த கோவிலில் உடனே காரை நிப்பாட்டுறாங்க. அந்த காரை நிப்பாட்டத்துக்கான சரியா பார்க்கிங் இல்லை. அந்த கோவிலில் காவலாளியாக பணியாற்றக்கூடிய அஜித் அவர்கள் அந்த காரை வேற இடத்துல பார்க்கிங் நிப்பாட்டுன்னு சொல்லி அவங்க கிட்ட சாவியை கொடுக்குறேன். அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியல, அவருடைய நண்பரை வச்சு மூவ் பண்றாரு. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு நான் நகையை காணணும்னு சொல்லி அந்த பக்தால் அந்த கார்ல இருக்கிற 10 பவுன் செயின் காணல அப்படின்னு சொல்லிட்டு எங்கிருந்து எட்டு வந்தாங்க, அவங்க கழுத்து மாட்டிட்டு இருந்தாங்களா, அவங்க கிளம்பும் போது அவங்க வீட்டுல சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்குல்ல, ஏன்னா தலைமைச் செயலர் உறவுக்காரன் சொல்றாங்க, அவங்களுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல, கடைக்கு ஏதாவது போயிருப்பாங்களா, எதுக்காக எடுத்து வந்தாங்க? இந்த விசாரணை எல்லாம் நடத்திட்டு காவல்துறை சந்தேகத்தின் பேர்ல இருக்கிற அந்த அஜித்தை அவங்க கிட்ட கரெக்டான சரியான முறையில நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதனுடைய சட்டத்தின் அடிப்படையில் விசாரணை பண்ணிருக்கணும். இன்னைக்கு ஒரு அப்பாவி ஒரு பையன் லாக்அப்ல செத்து போயிட்டாங்க. லாக்அப்ல ஸ்டேஷன்ல விசாரணைக்கு கொண்டு போய் சாவடிச்சிட்டீங்க. இனி ஆகுனா தமிழக அரசு எந்த ஆட்சி நடந்தாலும் சரியா, எந்த ஆட்சி, அதிமுக ஒரு நாடகம் நடிக்குது, சாத்தன் குளத்தை மறந்து போட்டு இப்போ ஒரு நாடகம் நடிக்குது, கூடங்குளம் அனுமதி அளித்த மறந்துச்சு இல்ல, அப்பயே அவங்களுக்கு அதிமுக காரங்களுக்குலாம் கண்ணு தெரியல. இப்ப மட்டும் கண்ணு தெரியுது திமுக பண்ணதுக்கு. திமுகவுக்கு வரணும், திமுக பண்றது சாதாரண இதெல்லாம் கிடையாது, மிகப்பெரிய கேவலமான அக்கிரமமான செயல். காவல்துறை சிஎம் ஸ்டாலின் அவருடைய கைது தானே இருக்கு. என்ன அவர் பண்றாரு, என்ன பண்றாப்புல? எல்லாத்தையும் முதல்ல கஞ்சா விற்கிறது லூஸ்ல விட்டுக்கிறாரு, சந்து கடையை லூஸ்ல விட்டுக்கிறாரு. கேவலமான வேலை நடக்குது. காவல்துறையை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதில்ல. காவல்துறை கிட்ட என்ன சொல்றீங்க? எவன் சந்து கடை வச்சு புகார் பண்றான், எவன் சந்து கடை எதிர்ப்பா இது பண்றான், எவன் கஞ்சாவுக்கு எதிர்ப்பா இருக்கிறான், எவன் அரசுக்கு வர சைட்ல வர லாபத்தை எவன் எதிர்க்கிறான், அவன் மேல வாக்குப்பதிவு பண்ணி உள்ள அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன சிஎம் அவர் சொல்றாரான்னு தெரியலையே, முதல்ல ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரான்னு தெரியலையே. இன்னைக்கு ஒரு அப்பாவி அஜித் அவர்கள் இழந்திருக்காருல்ல, அவங்களுடைய குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் நீங்க நஷ்டீடு கொடுத்தாகணும். அது மட்டும் இல்லாம காவல்துறையை பணி நீக்கம் பண்ணுங்க, பணியிடை நீக்கலாம் இல்ல, பணி நீக்கம் பண்ணுங்க. பணி நீக்கம் பண்றது முதல் முறையாக கொலை செய்யப்பட்ட அந்த அயோக்கியர்கள், அது காவல்துறையில் அயோக்கியர்கள், கொலைகாரர்கள், அந்த கொலைகாரர்களை பணி நீக்கம் பண்ணணும். இங்க இருக்கிற சாமி நம்மளை காப்பாத்தமான அவன் மனசு ஏங்கி இருக்கும். நம்மளுடைய தாய் என்ன ஆக போறா, நம்மளுடைய அண்ணன் என்ன பண்ண போறா, கூட பிறந்த என்ன பண்ண போறா, தங்கச்சி என்ன பண்ண போறா, அந்த ஏக்க மனசு துடிச்சிருக்கியா?